OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கடகராசிக்கு நம்ம ராசி பலன் பார்க்க போறோம். ஐப்பசி மாசம் ராசி பலன். ஐப்பசி மாசம் ராசி பலன் கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி கடகராசிக்கார பத்தி கொஞ்சம் சிறிது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு பார்க்கலாம். கடகராசிக்காரர்கள் ரொம்ப பற்று பாசம் உடையவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் போட்டி பொறாமையும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தாலும் ஒரு ஒரு அதிகாரமான பேச்சுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அதை பயன்படுத்த தவறியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுபோக கடகராசிக்காரர்களுடைய குழந்தைங்க அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா, குழந்தைங்க மேல் பற்று இருக்கும். ஆனால் அந்த அன்பை காமிக்க தெரியாமல் திணறிக் கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் கடன் சார்ந்த பிரச்சனைகள், சிறிது கடன் வாங்கினாலும் மண்டைய அழுத்துற மாரி அந்த கடனை நினைத்து ரொம்ப புலம்பிக் கொள்வார்கள். அதனால் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இது கடகராசிக்காரர்களின் குணங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் கடகராசிக்காரர்களுடைய ராசி பலன் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் அவங்க என்னென்னா தன்னுடைய அழகை அவங்க ரொம்ப இதாக எடுத்துக்குவாங்க. நம்ம அழகா இல்லையோ, நம்ம ஏதோ குறை இருக்குதோ, ஏதோ டல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு ஃபீல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் பணம் சார்ந்த விஷயத்தை நிறைய முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியில் தோல்விகள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வருமான விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிற. யார்கிட்டையும் எதை பேசினாலும் இல்லை, முடியாது அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக வரும். சாந்தத்தன்மை எப்போவுமே கடகராசிக்காரர்கள் உச்சமான ஒரு கம்பீர குரலுடன் இருக்கிற அவங்க இந்த ஒரு மாதம் ஐப்பசி மாதத்தில் சாந்தமாக இருப்பார்கள். பேச்சினுடைய அளவு குறையும். நிதானமான பேச்சு, எல்லாரிடம் அன்பாக பேசக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். உணவு உட்கொள்வதில் சிறிது டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க. உட்கொள்ள முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா, இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒரு ஒற்றுமையுடன் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. எப்போவுமே தனித்து பிரிந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒரு வெறுப்பாக இருக்கும் குடும்பத்தினரால் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குழந்தைகள் விஷயம் மண்டையை போட்டு தொலைக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும், ஆனால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப தலையை தொலைக்கும். யாருக்காச்சும் செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தால் அது செய்ய முடியலைங்கிற ஒரு ஃபீல், ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்பாங்க, அது உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். அதாவது ஒரு பிடிவாதமான தொழிலாக இருக்கும். ஆனால் கம்பீரத்தை குறைப்பீர்கள். கொஞ்சம் நிர்வாகத்தன்மையில் தளர்வு ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிர்வாக பொறுப்பு, ஒரு கடமையை செய்வதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணுவதெல்லாம் கொஞ்சம் தளர்வு. பங்க்சுவாலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் சிறிது முன்னேற்றம் ஏற்படும். படிப்புக்காக நிறைய முயற்சிகள் செய்வீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் நல்ல பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம், வயது முதிர்ந்தவர்கள் யாருக்காச்சும் உடல் ஆரோக்கிய கேடுகள் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாரம்பரிய நோய் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க பொதுவாக நீங்கள் சனீஸ்வர வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு முழுமையான அருள் புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு ஒரு வருமான விஷயத்துலேருந்து எல்லாத்துலையும் கொஞ்சம் பிளவுகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது, அந்த மாதிரி வெறுப்புகள் இருக்கும். நிறைய குடும்பத்தை பற்றி சிந்தித்து ஒரு வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் தனித்திருக்கும் அம்மனாக இருக்கணும். அகிலாண்டேஸ்வரியாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரி அன்னை கோயிலுக்கு போயிட்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மஞ்சள், அதாவது நிறைய நெற்றியில் மஞ்சளை வைத்துக்கொண்டே இருக்கணும். தினமும் இந்த ஒரு மாத காலமும் மஞ்சள் வைத்துக்கொண்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனையால் உள்ள மன அழுத்தங்கள் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். தீபாவளி சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக மூதாதையர் வழிபாடு, யாருக்காச்சும் புடவையோ இல்லாட்டா ஒரு தம்பதிகளுக்காக புடவை, அதை ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை, இதெல்லாம் வேஷ்டி துண்டு இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணி யாருக்காச்சும் தானமாக கொடுத்தல் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தானம் பண்ணுவது என்னென்னா, பொதுவாக உணவு தானம் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் விரைய பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது
புக்கு அதெல்லாம் குடுக்கலாம். ஆனால் அந்த குடுக்கும்போது நெறைய இந்த ஸ்வீட்டு அதெல்லாம் வச்சு அதனோட சேர்ந்து குடுக்கும்போது அது சிறப்பாக இருக்கும். அதனால பலகாரங்களுடன் புத்தகம் அந்த மாரி இது தானம் குடுப்பது சிறப்பாக ஒன்றாக இருக்கும். தனித்து புத்தகத்தை குடுக்காதீங்க. குடுக்கக்கூடாதது அப்டின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வ நிலை அது வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதினால், எப்போதும் கையில் வந்து ஒரு காசோ, இல்லாட்டா பைசாவோ எதுவும் எப்பவுமே கையில வச்சுக்கிட்டே எங்கனாலும் ட்ராவல் பண்ணுங்க. அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு நெறைய பணம் விஷயத்தில் வெற்றி தருவதாக இருக்கும். கையில் மகாலட்சுமி இருந்தும் அதை மதிக்காத தன்மை இருப்பதினால், அந்த கையில வந்து பணத்த கையில வச்சுக்கிட்டே நீங்க ட்ராவல் பண்ணும்போது, அது மதிப்பு உங்களுக்கு கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் மருதாணி வைப்பது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருப்பதனால், அந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மருதாணி மிக சிறப்பாக இருக்கும். அதனால் மருதாணி வைப்பது மிக சிறந்த நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க வேண்டிய தானம் சொல்லியாச்சு. நீங்க பயன்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் பெறுவதற்காக வெள்ளை நிறம் கலர்களை பயன்படுத்தணும். அதே சமயம் தொழில் வளர்ச்சி கிடைப்பதற்காக நீங்க வந்து கோதுமை தானம் கொடுப்பது மிக நல்லதாக இருக்கும். வெள்ளை, கிரீன், பிங்க் இதெல்லாம் நீங்க பயன்படுத்துவது சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுபோக நீங்க கருப்பு, கிரே கலர் பயன்படுத்தாதீங்க. அந்த கலர் உள்ள பொருட்களை யாருக்காச்சும் தானம் கொடுக்கலாம். கருப்பு உளுந்து தானம் கொடுக்கலாம், எள்ளு தானம் கொடுக்கலாம், கொள்ளு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் நெறைய வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால கொடுக்கக்கூடாத பொருள் அப்படிங்கும்போது பென், நோட்டு புக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு வந்து வழிபட வேண்டியது வந்து புத்தகம் அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கொடுக்கக்கூடாது புத்தகம் கொடுக்காததுனால, நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த புத்தகத்துக்கு வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டியது ஐப்பசி மாதம் புதனும், சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால், புத்தகத்தை கொடுக்கும்போது சில நன்மைகளும் ஏற்படும். அதனால புத்தகத்தை கொடுக்கும்போது ஸ்வீட்டுடன் சேர்ந்து புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா, அது மாற்றங்கள் நெறைய வரும். அதனால புத்தகத்தை வெறுமனே கொடுக்காதீங்க. அதை வந்து ஸ்வீட்டுடன் வைத்து கொடுப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம வந்து கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீர்நிலை இருந்து நிலா ஒளியை பார்ப்பது மிக நல்ல ஒரு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் நீர்நிலைகளுக்கு போயிட்டு நிலா ஒளியை பார்ப்பது சிறப்பு. இல்லாட்டா மாடியில் நிலாவை ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் நிலா ஒளியை பார்த்து அதில் வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அன்னைக்கு அந்த இது வந்து ஒரு டிப்ரெஸ் மூடு, மன அழுத்தத்தில் இருக்கிற தன்மையெல்லாம் இருக்கிறதுனால, நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். எதனால் வருதுன்னா, குடும்பத்தினாலும் வரும், பண வருவாயினாலும் வரும் அப்படிங்கிறது. தைரியம் கொஞ்சம் குறைவானாலும் வரும். அதனால அந்த தன்மையெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு எதுவுமே குறைவாக வராது. எல்லாமே நிறைவாக வருதுங்க. பாசிட்டிவ் திங்கிங்குடன் உங்களுடைய கடகராசி ஐப்பசி மாச பலனை சிறப்புடன் நடத்துங்க. இந்த மாதிரி இறை வழிபாடும் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் சிறு மாற்றங்களும் வெற்றிகளும் உங்களை வந்து அடையும். வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.